யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் படிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். திருடன் எதற்கு வரான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவர் எதற்காக வந்தார்? ஜீவனை கொடுக்கவும், தன் ஆடுகளுக்காக நமக்காக ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். சோ இன்றைக்கு நம் மனதை பதற வைக்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். யுத்த மரணங்கள், விபத்துக்கள். சோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பொல்லாதவர்களாகிய நம்முடைய இருதயமே கலங்கி போகிறது. அதற்காக கண்ணீர் வடிக்கிறது. சோ அப்படி நம்ம இருக்கும் பொழுது நமக்காக ஜீவனை கொடுக்க வந்த அவருடைய இருதயம், தேவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. சோ அப்ப இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி எல்லாம் கொள்ளை நோய், யுத்தங்கள், விபத்துக்கள், இது எல்லாம் எது அதோட ரிசல்ட் என்னன்னா நிறைய உயிர்கள் கொல்லப்படுகிறது. சோ அதற்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னா, இந்த வசனம் அழகா சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்றார். அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, சிலுவையில அவர் சொல்றார், தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தை பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனாராம். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். சோ அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாக இந்த காரியங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரணத்திற்கு யாரு காரணம் அப்படின்னா பிசாசு. சோ அவன்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சோ ஆத்துமாக்களை, உயிர்களை கொல்வதற்காக அவன் இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அந்த மேய்ப்பர்களுக்கு வானதூதர்கள் சொன்ன விஷயம் என்ன? நற்செய்தி, இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ஒரு நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். குட் நியூஸ் என்ன அப்படின்னா கிறிஸ்து பிறந்திருக்கிறார். சோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அன்றைக்கு அவங்க வாழ்த்தி பாடினாங்க. சோ அன்றைக்கே அவங்க சொல்லிட்டாங்க, கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததுனால நமக்கு மனிதர்களுக்கு பிரியம் உண்டாயிருக்கான், பூமியில சமாதானம் உண்டாயிருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த பூமியில நம்ம சமாதானத்தை பார்க்க முடியலையே. யுத்தங்கள், நிறைய உயிர்கள் அங்க பறிக்கப்படுகிறது, விபத்துக்கள், கோர மரணங்கள், சோ கொள்ளை நோய்கள், கொத்து கொத்தா அந்த கொள்ளை நோயில நம்ம உற்றார் உறவினர்களை இழந்தோம், நண்பர்களை இழந்தோம். சோ எத்தனை நம் இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். சோ மனிதர்களாக நாமே இந்த காரியங்களை பார்த்து மனது கஷ்டமா இருக்கும் பொழுது நமக்காக ஜீவனை கொடுத்த வந்த தேவனுடைய இருதயம் எவ்வளவாய் துக்கப்படுது. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு புறா கண்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது அந்த புறாவின் கண்கள் எப்பொழுதும் கண்ணீர் ததும்பியதாக இருக்குமா. சோ மனிதனுக்காக அவர் உன்னதத்துல அமர்ந்திருந்த பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம் கண்ணீரோடு. இப்ப இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் கண்ணீரோடு, நான் இந்த பிள்ளைங்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, மனிதர்களுக்காக என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவருடைய தலையை நான் அங்கு நசுக்கி போட்டேன். நான் இன்றைக்கு அந்த ரத்தத்தினால் அவர்களுக்காக நான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னும் இந்த ஜனங்கள் இன்னும் இந்த வேதனையோடும் கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் இந்த மாதிரி பிசாசின் கிரியைகளினால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர் கண்ணீர் ததும்பும் கண்களோடு பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை நல்ல தகப்பன் அவர் நமக்கு. சோ அப்ப நம்ம இதை அறிந்து கொள்ளணும். அதாவது தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தார். ஒன்ஸ் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நமக்குள் அந்த ஜீவன் விட்டது. சோ அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். எப்படி? அவருடைய வார்த்தைகளை அவரை பற்றி நாம் தியானமா இருக்கும் பொழுது, அதை நாம் பேசும் பொழுது, அந்த கிருபையில் நாம் ஸ்திரப்படும் பொழுது நிச்சயமாக நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவன் பரிபூரணம் அடைகிறது. அந்த கிருபையானது அவருடைய பிரசன்னத்தினாலே இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன கிருபை? கிருபையாக ஆண்டவர் நமக்கு சிலுவையில
வெளிப்பட்டு நம்மளுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நம்ம எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்தும் விடுதலையாக்கி, மரணம் என்ற பிசாசின் கோர பிடியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு இந்த விஷயங்கள், இந்த நல்ல சுவிசேஷமானது நம்மளுடைய இருதயத்தில் மீண்டும் மீண்டும் அதை தியானிக்கும் பொழுது, அதையே யோசிக்கும் பொழுது, அதை நாம் மற்றவர்களுக்கு பேசும் பொழுது அந்த ஜீவன் பரிபூரணம் அடைகிறது. அப்ப இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த திருவசனத்தை நம்ம சொல்லக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோமா. சோ இன்றைக்கு உலகத்திற்கு அதிகமாய் தேவைப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். சோ அவரை குறித்த நற்செய்தியை நாம் அநேகருக்கு சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சோ எல்லா நேரத்திலும் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கவும், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது நிச்சயமாக உறவுகளை இழந்த குடும்பங்களுக்கு அதுதான் சமாதானத்தை கொடுக்க முடியும். மனிதனுடைய வார்த்தைகள் முழுமையான சமாதானத்தை கொடுக்க முடியாது. தொடர்ந்து இந்த மாதிரியான காரியங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசை நாம் எதிர்த்து நிற்கவும், தீங்கு எபேசியர்ல சொல்றாரு பாருங்க, தீங்கு நாளிலே பொல்லாங்கனை நாம் எதிர்த்து நிற்கவும் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நாம் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சோ தீங்கு நாளில் அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள், அழிவுக்குரிய விஷயங்கள், இதெல்லாருக்கும் பின்னாடி பிசாசு இருக்கிறான்னு அதை நாம் அறிந்து கொண்டவர்கள் நாம் தொடர்ந்து அதை எதிர்த்து நிற்கவும், தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் பேசவும், அதை தியானிக்கவும், அதை மற்றவர்களுக்கு சொல்லவும், திருவசனத்தை எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் சொல்லுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் தொடர்ந்து அழிவுகளையும் பிசாசுடைய காரியங்களை நாம் அதிகமாய் யோசித்து, அதை நாம் பார்த்து, அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி அதை பேசுவதற்காக நாம் அழைக்கப்படல. சோ சபைதான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது. சோ சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நாம் பேச வேண்டிய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உங்கள் வார்த்தை கிருபை நிறைந்ததாய் உப்பால் சாரமேறியதாய் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ தீங்கு நாட்களில் நாம் அவனை எதிர்த்து நின்று சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டவர்களாய் எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணி அவரோடு இருக்கிற உறவில் நாம் ஸ்திரப்பட்டு மற்றவர்களையும் அந்த வெளிச்சத்திற்குள் கொண்டு வரதான் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் வார்த்தையாகி தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கிறதால் அவர் ஜீவனாய் ஒளியாய் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது என்ற வார்த்தையின்படி நமக்குள் இருக்கும் அந்த வார்த்தையை, அந்த ஜீவனை, வெளிச்சத்தை பெற்ற நாம் அதை அதிகமாய் விசுவாசித்து, அதை நாம் யோசித்து தியானித்து, நாம் இருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். சோ நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன், அவர் நல்லவர், அவருடைய கரத்திலிருந்து ஒரு நாளும் தீங்கு வர முடியாது. சோ உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் கடந்து போகணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. சோ இன்றைக்கு நடக்கிற எல்லா அழிவுகளுக்கும் காரணம் பிசாசு என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, அதை நாம் எல்லா மனிதர்களுடைய இருதயங்களிலும் கிறிஸ்துவின் அன்பு கடந்து போகும்படியாக எல்லா உலக நாடுகளின் தலைவர்களுக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்பு, தன்னையே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்துவின் அன்பு கடந்து சென்று அவர்களுடைய இருதயங்களை மாற்றும் பொழுது மட்டுமே இப்படிப்பட்ட யுத்தங்கள் நாம் மறைந்து போய் எல்லாரும் சமாதானத்தோடு வாழ முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுதே அவர் சமாதானம், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் வரணும், அவருடைய சித்தம் செய்யப்படணும் அப்படின்றது அவருடைய ஜெபமாகவே இருந்தது. பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது, பரலோகத்திலும் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்ற ஆசையோடு ஜெபிக்கிறார். சோ அந்த நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய மகிமை வெளியரங்கமாக இந்த உலகத்திற்கு சபை மூலமாக தெரிய வரும் பொருட்டாக இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ எந்த அளவுக்கு நாம் நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ, நெகட்டிவான காரியங்களை நாம் பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, அதற்கு அதை விட அதிகமாக நாம் அவர் நமக்கு கொடுத்த ஜீவனை, அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய அன்பை அதிகமாய் யோசிக்கவும், அதை நாம் பேசவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஸோ அப்பதான் வந்து நமக்குள்ள இருக்கிற ஜீவன் பரிபூரணம் அடையும். அப்ப ஒன்று மட்டும்தான், இன்றைய அழிவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது திருடன், அந்த பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வந்திருக்கிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்றார். அவன் தலை நசுக்கப்பட்டது சிலுவையில. அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்தார். சோ ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்திற்கு அதிகாரி யாருன்னா பிசாசு. சோ அந்த பிசாசை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது, இப்படிப்பட்ட மரணங்களை நாம் வந்து எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அப்ப இந்த மாதிரியான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் பேசவும் அதையே நாம் வந்து யோசிக்கவும் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர் வந்து இந்த உலகத்துல அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்ற அந்த ஜெபம் நிச்சயமாக நிறைவேறும். அவருடைய ராஜ்யம் சீக்கிரத்தில் இந்த உலகத்தில் கட்டப்பட்டு இப்படிப்பட்ட மனதை வேதனைப்படுத்துகிற கவலைப்படுத்துகிற இந்த மாதிரியான காரியங்கள் மறைந்து போகணும். அதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது இன்னும் நாம் அதிகமாய் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் பேசவும் அவரிடத்தில் ஜெபிக்கவும் அவரிடத்தில் மன்றாடவும் தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர நாம் வந்து இன்னும் அழிவுகளை பேசவும் அதை நாம் வந்து அதிகமாக யோசிக்கவும் அதை நாம் திங்க் பண்ணவும் நாம் அழைக்கப்படலை. சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் நமக்குள் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வாசமாய் இருக்கிறார். சோ கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சோ இந்த நாட்களில் அவர் மகிமைப்படக்கூடிய நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவை இந்த உலகம் காணும்படியாக, ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஜீவன் பரிபூரணம் அடையும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார்.